25 கேண்டிடேட்டுக்கும் கிளியர் வரணும். 25 கேண்டிடேட்டுக்கு 000 ஒரு நாள் வெரிஃபை பண்ணணும். முடிச்ச பிறகு எண்டு வரும். கழட்டின பிறகு டேட் அண்ட் டைம் காமிக்கும். டோட்டல் கேண்டிடேட்ஸ் 25 காமிக்கும். கோல்டு டீடைல்ஸ் பார்க்கும்போது அதில் 0 காமிக்கணும். 0 காமிச்ச பிறகு சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம சீலிங் ப்ராசஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வைக்க வேண்டிய சீலு கிரீன் பேப்பர் சீலு. அதில் கரெக்டாக அந்த சீரியல் நம்பர் வெளியில் வரணும். ஏ அண்ட் பி ஸ்டிக்கர் வந்து பிக்கிற அளவுக்கு வரணுங்க. செகண்ட் ஒன் ஸ்பெஷல் டேகு. அந்த கிரீன் பேப்பர் சீல் அண்ட் ஸ்பெஷல் டேக்கில் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் சிக்னேச்சர் இருக்கணும், ஏஜென்ட்ஸுடைய சிக்னேச்சர் இருக்கணும், நம்முடைய போலிங் ஸ்டேஷனுடைய நம்பர்ஸ் அதில் நோட் பண்ணியிருக்கணுங்க. அதை சீல் போட்டு இருக்கணுங்க. தென் அது ரெண்டையும் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டே பண்ணக்கூடாது. தவறுதெல்லாம் இந்த க்ளோஸ் பட்டன் அழுத்திட்டா நமக்கு திரும்ப சீலிங்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதாகிடும். அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறோம். தேர்ட் ஒன், இதை ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதில் அட்ரஸ் டேக் போடுறோம். அட்ரஸ் டேக் போட்டுட்டு பிங்க் பேப்பர். இந்த அட்ரஸ் டேக் வைக்கும் போது அரக்கு கொண்டு சீல் மெட்டல் சீல் கொடுத்துருப்பாங்க, அரக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் உள்ள ஸ்பெஷல் டேக்கு நம்ம அரக்கு மெட்டல் சீல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அட்ரஸ் டேக் யூஸ் பண்ணும் போதும் மெட்டல் சீல் அண்ட் அரக்கு யூஸ் பண்ணுவோம். மற்ற இடங்களில் ஒன்லி சிக்னேச்சர் மட்டும்தான். இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குது 57 ஸ்லிப் இருக்கும். நம்ம ஓட்டு போட்ட 57 ஸ்லிப் இருக்கும். 57 ஸ்லிப்பை எடுத்து வெளியே வச்சுட்டு இதுக்கு அட்ரஸ் டேக் போட்டு மெட்டல் சீல் வச்சு ஒவ்வொரு சீலுடைய பேக் சீலையும் மார்க் கோட் சீல் அப்படின்னு தாங்க வைக்கணும். வச்சு அந்த 57 ஸ்லிப்பையும் பிளாக் கலர் கவர் கொடுத்துருப்பாங்க. பிளாக் கலர் கவர் உள்ள நம்ம வச்சு அதுக்கு மெட்டல் சீல் அண்ட் அரக்கு வச்சு பேஸ்ட் பண்ணி சீல் வச்சுட்டு பிங்க் பேப்பர் ஸ்ட்ரிப் சீல் கொடுத்துருப்போம். அதை வச்சு அதை ரோல் பண்ணணும். பாக்ஸ் பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிக் வந்து அதுக்குள்ள வச்சு இதை அப்படியே வச்சுக்கணும். அப்போ காலையில் இதில் ஒரு 5 சீலு, இதில் ஒரு சீலு, மொத்தம் 6 சீல் தான் ப்ராசஸ்ங்க. சரியாக 7 மணிக்கு டைம் வந்து மிக சரியா இருக்கணும். 7:1 7:2 போகக்கூடாது. 6:55 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரியா 7 to 7:1 ரியல் போல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? ரியல் போல் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஓட்டர்ஸ் வருவாங்க. பிஓ பிரசிடென்ட் ஒன்று இருப்பாங்க. அவர் கையில அவர் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஓட்டர் கார்டு 12 ஆவணங்கள் இருக்கு. எந்த ஆவணங்கள் எடுத்தாராங்களோ அதை வச்சுட்டு அவங்களுடைய நேமு, அவங்களுடைய பார்ட் நம்பர்ல இருக்கிற சீரியல் நம்பர், இது ரெண்டையும் பிரசிடென்ட் பிஓ 1 வந்து உனக்க படிப்பாரு. அதை படிக்கும் போதே P2 அதை நோட் பண்ணிக்குவாரு. அங்க இருக்கிற ஏஜென்ட்ஸுங்க இவர் இந்த நம்பரும் இவருடைய நேமும் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த தெருவை சேர்ந்தவர் இவர் தான் அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. 2 பேலட் யூனிட் இருக்கு. ரெண்டுமே கிரீன் கலர் லைட் தெரியும். கண்டினியூவா அவங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ பேலட் 1லயோ அல்லது பேலட் 2லயோ எந்த சின்னத்துக்கு நேரா ஓட்டு பண்ணணுமோ அது நேரா இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பட்டனை அவங்க அழுத்துவாங்க. அவங்க அழுத்தும் போது அந்த சின்னத்துக்கு நேரா இருக்கக்கூடிய சிவப்பு நிற விளக்கு எரியும். அப்படின்னா அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் விவிபேட்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே செக்ஷன்ல நமக்கு அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா கன்ஃபார்ம் பண்றதுக்கு 2 விஷயம் இருக்குது. இந்த லைட் ஆஃப் ஆகும். 1, 2 டீப் சவுண்ட் கேட்கும்.